நான் ரொம்ப ஆக்சுவலி ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். 20 இயர்ஸ்க்கு அப்புறம் திரும்பி இந்த மாதிரி சங்க் ரோல் என்கிட்ட வந்து இந்த யூத்ஃபுல்லான ப்ரொடக்ஷன் ஹவுஸ் எடுத்து வந்துட்டு எனக்கு வந்து இந்த திரும்பி உருவாகிட்டாங்க அந்த சிம்ரன் வாபஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச். உங்கள் சம்பளத்தை ஏற்றிடுவீங்களா அப்படின்லாம் கேட்டாங்க ஃபஸ்ட்டு. கண்டிப்பாக முதல் கண்டிஷன் சம்பளம் ஏறாது, அதே சம்பளம் தான், அதை உறுதி அளிக்கிறேன். இந்த படத்துக்கு வாய்ப்பு கொடுத்த அபியனுக்கு ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் ப்ரொடியூசர்ஸ் யுவராஜ் அண்ணா, அதுக்கப்புறம் மகேஷ் அண்ணா தான் வந்து எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் அபியண்ணா கிட்ட என்னோட வீடியோஸ்லாம் அண்ணா கிட்ட தான் ஃபர்ஸ்ட் அவர் தான் காமிச்சாரு. அதுக்கு ரொம்ப நன்றிண்ணா. அதுக்கப்புறம் சசிகுமார் அங்கிள் நீங்க தான் எனக்கு எப்படி சொல்றது தெரியலையே, ரொம்ப பாசமா இருந்தீங்க என் கூட. நன்றி அங்கிள். அப்புறம் சிம்ரன் மேம், உங்க கூட ஆக்ட் பண்ணது ரொம்ப சந்தோஷம் மேம், அதுக்கு நன்றி மேம். ஷாண்டோட அங்கிள், உங்க மியூசிக் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அங்கிள். இந்த படத்துல நீங்க மியூசிக் போட்டு ஆக்ட் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் அவ்வளவுதானா, நன்றி மேம். அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இந்த மாதிரி ஒரு சக்சஸ் மீட் நீங்களும் நிறைய பார்த்துருப்பீங்க, நான் அப்பப்போ பார்த்துருக்கேன். இட்ஸ் வெரி ஸ்பெஷல். தேங்க்ஸ் டு நேச்சர். இந்த படம் பண்ணும்போது அந்த பிளெஸிங் இருந்துட்டு இருந்தது ஃப்ரம் த பிகினிங். எங்கள் படத்தில் அசோசியேஷன் ஆஃப் ப்ரொடியூசர்ஸ் எல்லாருக்குமே வந்து ஹாப்பி. அண்ட் இந்த படத்தை அவ்வளோ அழகா ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு போன உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஹாப்பி. லவ் யூ ஆல். எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல நான் என்னோட டீம் எல்லாருக்குமே ஈவெண்ட் படத்தோட ப்ரீரிலீஸ் ஈவெண்ட்ல எல்லாருக்குமே ரொம்ப நன்றி சொல்லியிருந்தேன். இந்த இடத்துல நான் முக்கியமாக நன்றி சொல்ல விரும்புறது ப்ரெஸ் அண்ட் மீடியா. ரொம்ப 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 நன்றி உங்கள் எல்லாருக்குமே. ஏன்னா நான் ப்ரெஸ் ஷோ பார்த்ததுக்கு அப்புறமே சொல்லியிருந்தேன், அவ்வளோ நல்லா செலிப்ரேட் பண்ணியிருந்தீங்க, அவ்வளோ நல்ல ரிவ்யூஸ் கொடுத்துருந்தீங்க. உங்களோட ரிவ்யூஸ் பார்த்துட்டு தான் மக்கள் வந்து அவ்வளோ பேர் நம்பிக்கையாக டிக்கெட்ஸ் புக் பண்ணி உள்ளே போனாங்க. அண்ட் இந்த படம் வந்து நாங்கள் எல்லாருமே இது ஒரு வெற்றி படமாக இருக்கும்னு நினச்சோம். ஆனால் இவ்வளோ பெரிய வெற்றி படமாக ஆகும்னு சத்தியமாக நாங்கள் யாருமே எதிர்பார்க்கல. ஒரு 3 நாளைக்கு முன்னாடி என் ஃபேமிலியாக நாங்கள் படத்துக்கு போகும்போது கூட எனக்கு டிக்கெட் கிடைக்கல. ஏன்னா நாங்கள் ட்ரை பண்ணோம், ஆனால் டிக்கெட் கிடைக்கல. நிஜமாவே எனக்கு அது வந்து உண்மையிலே சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா நம்ம படத்துக்கு நம்மளுக்கே டிக்கெட் கிடைக்கலையான்றது வந்து உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அந்த அளவுக்கு இது சென்னையில மட்டும் இல்லாமல் நாங்கள் தியேட்டர் விசிட்ஸ் எல்லா இடத்துக்குமே போனோம். அங்கே எல்லா இடத்துலையுமே இப்படி தான் இருந்துச்சு. ஹவுஸ்ஃபுல் ஷோஸ். நைட்டு 12 மணிக்கு குடும்பமாக வராங்க, ஒரு 20 பேர் 30 பேர் கூப்பிட்டு வந்து பார்த்தாங்க. இதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த வெற்றியை எனக்கு அமைச்சு கொடுத்த என்னோட ப்ரொடியூசர்ஸ் யுவராஜ் அண்ணா அண்ட் மகேஷ் அண்ணா, $1 million அண்ட் MRP என்டர்டெயின்மெண்ட், தேங்க்யூ ஸோ மச். இந்த படத்தை எந்த ஒரு லிமிட்டுமே இல்லாமல் இதை மேக்ஸிமம் புஷ் பண்ண என்னோட ப்ரொடியூசர்ஸ். ஏன்னா இதுக்கு வந்து எங்களோட பட்ஜெட் கன்செப்ட் இருந்தாலுமே அதை வந்து இது வந்து ப்ரொமோஷன் பெருசாக பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே அதை தெரியப்படுத்தணும் அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததா சசி சார். நான் வந்து சசி சாருக்கு இந்த படத்தில் நடிக்கும்போது கூட நான் ஒரு டைலாக் சொல்லியிருப்பேன், சார் உங்களுக்கு தெரியுமா சார், நீங்கள் உங்களுக்கே தெரியாம என்னெல்லாம் பண்ணியிருக்கீங்கன்னு. ஸோ அந்த மாதிரி தான் இது எனக்கு இருக்கு. நீங்கள் எனக்கு அவ்வளோ பண்ணியிருக்கீங்க, எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி சார், மறக்க மாட்டேன். அப்புறம் சிம்ரன் மேம், நான் பிளஸ்டாக ஃபீல் பண்ணுறேன் மேம் உங்க கூட ஒர்க் பண்ணதை நினச்சி. நான் சின்ன வயசுலேருந்து உங்களுக்கு தெரியும், என்னோட ஸ்கூல்ஸ் ஆனுவல் டே வந்ததுலேருந்து இன்னைக்கு நான் உங்க கூட பழகிறது வரைக்கும் எல்லாமே ஒரு மாதிரி ட்ரீம் மாதிரி இருக்கு. தேங்க்யூ. நெக்ஸ்ட் ஷான் சார். நான் சொல்லியிருக்கேன் என்னோட பாதி தான் நீங்கன்னு. எனக்கு வந்து நான் என்ன நெகட்டிவாக உள்ள ஒரு மாதிரி பேடான ஒரு தாட்ஸ் உள்ளே போனாலுமே என்னை அப்படியே ஃபுல்லாக கிளியர் பண்ணி ஓகே சூப்பர் அபி இந்த பாசிட்டிவிட்டி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அமுச்சு விடுவீங்க. தேங்க்யூ சார். அண்ட் மோகனண்ணா, தேங்க்யூ ஸோ மச். பியூட்டிஃபுல் லிரிக்ஸ். நான் சொன்ன மாதிரி தான் நெக்ஸ்ட் படம் நீங்கள் வந்து ஆமாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. அதுக்கப்புறமேட்டு என்னோட மெயின் டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே நான் நன்றி சொல்லிக்கிறேன். என்னோட டிஓபி ஃபாக்ஸி, அதுக்கப்புறம் எடிட்டர் அண்ணா பரத், அதுக்கப்புறமேட்டு எங்களோட ஆர்ட் டைரக்டர் ராஜ், அதுக்கப்புறம் காஸ்டியூம் நவா அண்ட் போஸ்டர் டிசைனிங் சரத்னா. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி சொல்லிக்கிறேன். அண்ட் அப்புறம் படத்தில் நடித்த மிச்சம் எல்லா டெக்னீஷியன்ஸ் அண்ட் ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படம் நீங்கள் இல்லைன்னா இது நடந்திருக்காது. தேங்க்யூ ஆல். தேங்க்யூ. அடுத்ததா யோகி பாபு சார், MS பாஸ்கர் சார், ரமேஷ் லக்கண்ணா,
ஸோ உங்க எல்லாருக்குமே ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ். பக் சார் இருக்காரு, பக் சார், யோகலட்சுமி, மிதுன், கமலேஷ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஒரு பதட்டத்தில் எல்லாரும் பேரையும் மறக்கிறேன்னு நினைக்கிறேன், தப்பா எடுத்துக்க வேணாம். ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். எக்ஸ்ட்ரீம்லி சாரி, நான் வந்து இதுக்கு முன்னாடி நடந்த ப்ரெஸ் மீட்டில் இல்லை. நான் ஆக்சுவலி ஐ வாஸ் நாட் இன் இந்தியா. பட் நான் சொன்ன கதை கேட்குறதுக்கு அப்புறம் நான் ஜூமில் தான் கதை கேட்டேன் அபி. அண்ட் நான் அப்போவே சொன்னேன் தட் இட் இஸ் அ சூப்பர் ஹிட், கண்டிப்பாக இந்த படம் பண்ணி தான் ஆகணும்னு. கண்டிப்பாக நான் ப்ரொடியூசர்கிட்ட போய் மீட் பண்ணிவிட்டு ஐ திங்க் ஐ மெட் எம்ஆர்பி மகேஷ். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுக்கறதுக்கு. அண்ட் நான் வந்து ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன் தட் ஐ எம் பார்ட் ஆஃப் டெபியூட்டன்ட் ஃபில்ம் ஆஃப் அபி. காட் பிளெஸ் யூ அபி. அண்ட் முக்கியமாக நன்றி உங்கள் எல்லாருக்கும் சொல்லணும். எனக்கு தெரிஞ்சு இது என்னோட ஃபேமிலி. நான் வந்து 30 இயர்ஸாக இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கேன். நாங்கள் எல்லாரும் வி ஆல் ஸ்டார்டட் அ கரியர் டுகெதர். நீங்கள் இல்லைன்னா இந்த மாதிரி சக்ஸஸ் பாசிபிளாக இல்லை. தேங்க்யூ ஸோ மச். And Sasikumar sir, very very humble, ரொம்ப kind person, superb director and excellent actor, very helpful person. Dialogue இப்படி பேசணும், தமிழ் இப்படி வரணும், அதில் ஸ்ரீலங்கன் தமிழ் வேற. ஸோ அபிக்கு மட்டும் இல்லை, எனக்கு கூட சொல்லி கொடுத்தாங்க. ஸோ லேர்ன் பண்ணுறதுக்கு நிறைய இருக்குது சார் கிட்ட இருந்து. ஐ விஷ் him all the best sir. Thank you so much. Sean, you are the soul of the tourist family, நம்ம family. And thank you so much, $1 million. Thank you so much, Think Music, Santosh. Thank you so much. Nava, I love you. Thank you. MS Bhaskar sir, Soundarya, Buck sir, Yogi, Kamlesh, Mithun. எல்லாரோட ஆக்ட் பண்ணுறது வந்து நான் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணேன். அண்ட் என்னோட ஃபுல் டீமுக்கு நான் வந்து நன்றி சொல்கிறேன். அண்ட் நான் ரொம்ப ஆக்சுவலி ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். 20 இயர்ஸ்க்கு அப்புறம் திரும்பி இந்த மாதிரி சங்க் ரோல் என்கிட்ட வந்து இந்த யூத்ஃபுல்லான ப்ரொடக்ஷன் ஹவுஸ் எடுத்து வந்துட்டு எனக்கு வந்து இந்த திரும்பி உருவாகிட்டாங்க அந்த சிம்ரன் வாபஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அதுக்கு மோகன், தேங்க்யூ ஸோ மச். நல்லா சாங்ஸ் லிரிக்ஸ் கொடுக்குறதுக்கு, சூப்பர் ஹிட் சாங். அண்ட் நிறைய பேசணும் தோணுது, பட் தேங்க்யூ மகேஷ் ஒன்ஸ் அகேன். ஆக்சுவலி ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணுறேன். தேங்க்யூ என்னோட டிஓபி டீம், எஸ் ஹரிஷ், நம்ம எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர், நம்ம ஃபுல் மார்க்கெட்டிங் டீம், அண்ட் actually the whole team members, cast, crew, நம்ம press, media, tourist family, ஒரு family மாதிரி எல்லாரும் இங்கே பேசிட்டு இருக்காங்க. எல்லாரும் பற்றி சொல்லி எப்படி அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. So this itself proves that this is a mega super duper hit blockbuster movie. So thank you so much. Thank you. If I missed anything, please call me back. Thank you so much, ma'am. Thank you, ma'am. Thank you so much. எல்லோருக்கும் வணக்கம். பிரசன் மீடியாவுக்கு ரொம்ப நன்றி. அந்த வெற்றி விழான்றதை விட உங்களுக்கு எல்லாருக்கும், மக்களுக்கும், பிரசன் மீடியாவுக்கும் சொல்கிற நன்றி விழா தான். நாங்கள் எல்லாரும் உங்களுக்கு நன்றி சொல்கிற விழாவை தான் அதை பார்க்குறேன். ரொம்ப சந்தோஷம். இந்த படம் பார்த்துட்டு வந்து முதல் நீங்கள் எல்லாரும் சொன்னீங்க, என்னோட பத்திரிகை நண்பர்கள்லாம் சொன்னாங்க, உங்கள் சம்பளத்தை ஏற்றிடுவீங்களா அப்படின்லாம் கேட்டாங்க. ஃபஸ்ட்டு கண்டிப்பாக முதல் கண்டிஷன் சம்பளம் ஏறாது, அதே சம்பளம் தான், அதை உறுதியளிக்கிறேன். ஏன்னா இந்த பட்ஜெட்டில் இப்படி தான் எடுக்கணும். சம்பளம் ஒவ்வொருத்தவங்க சம்பளம் ஏற்றும் போது அடுத்த இது பண்ணும்போது அது பட்ஜெட் ரொம்ப ஜாஸ்தியாகும். இதை விட உங்களுக்கு தெரியும் மார்க்கெட்டில் ரொம்ப கம்மியாகும் அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் தெரியும் சம்பளத்தில் ஏற்றலை. இன்னும் ரொம்ப சந்தோஷம் என்னென்னா, எனக்கு பல ஆண்டுகளுக்கு அப்புறம் இவ்வளோ பெரிய வெற்றி கிடைச்சிருக்கு. அதுதான் இவ்வளோ பெரிய வெற்றி கிடைச்சது, பெரிய வெற்றி. இது என்னோட வெற்றியாக நான் நினைக்கல. இந்த படம் வெற்றியை வந்து ஒரு சசிகுமார் ஜெயிச்சுட்டான், ஒரு $1 million ஜெயிச்சிருச்சு அப்படின்னு நினைக்காதீங்க. புது இயக்குநர்களுக்கு சான்ஸ் கொடுக்கலாம். இனிமேல் எல்லாம் புது இயக்குநர்கள், தோல்வி அடைஞ்ச இயக்குநர்களுக்கு நம்பிக்கை கொடுத்துருக்கு. இந்த படம் வந்து நம்பிக்கை தான். நாங்களாம் உங்களுக்கு நம்பிக்கை தான் கொடுத்துருக்கோம். பொறுமையாக காத்துக்கிட்டு அதுக்கான இதில் இருந்தால் கண்டிப்பாக நமக்கு வந்து வெற்றி கிடைக்கும். இன்னொன்று, நம்ம தோல்வியை ஒத்துக்கணும். நான் தோல்வி அடைஞ்சிருக்கேன்,
என் தோல்வியை ஒவ்வொரு தடவையும் நான் ஒத்துக்கிட்டேன். இந்த படம் முதல் நாள் கலெக்ஷன் என்ன உங்கள் எல்லாருக்கும் தெரியுமா? இந்த படம் முதல் டே வியாழக்கிழமை போட்டப்ப இதோட முதல் கலெக்ஷன் என்னண்ணே? என்னாச்சுண்ணே சொல்லுங்கள். 2 ரூபா வருமா, 2.5 ரூபா வருமா? வந்துருச்சா? உண்மையை பேசுவோம். இது எதுக்கு போய் நடிகர்கள்ட்ட உண்மையை சொல்லுங்க. எவ்வளோ ஓடி இருக்குன்னு சொல்லுங்க. ஏன் மறைக்காதீங்க. எவ்வளோ ஓடி இருக்குன்னு சொன்னாதான் யாரும் சம்பளம் ஏற்ற மாட்டாங்க, யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்க, உண்மையா இருப்பாங்க. அப்போ நீங்கள் ஒவ்வொரு தடவையும் சொல்லும்போது தான் சார் இந்த 2 ஏன் நான் சொல்கிறேன்னா, முதல் நாள் இந்த படத்தோட கலெக்ஷன் 2 அப்படின்னா என்னோட மொத்த படம் ஒரு படம் வந்து 2 தான் கலெக்ட் ஆயிருக்கு. அதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ என்னுடைய இந்த படம் ஒரு படம் 2க்கும் ஓடி இருக்கு, இப்போ பல கோடிக்கு ஓடி இருக்கு. இதோட இது உங்களுக்கு தெரியும். இது பெரிய ஹையஸ்ட், என்னுடைய ஹையஸ்ட் இது வந்து குட்டிப்புலி தான். சுந்தரபாண்டியனும் குட்டிப்புலி தான். அந்த குட்டிப்புலியும் சுந்தரபாண்டியனும் ஹையஸ்ட் கலெக்ஷனை இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி வந்து அடிச்சிருக்கு. அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்போ ஒரு நம்பிக்கையை கொடுக்குற, நான் இது ஏன் இவ்வளோ தூரம் சொல்றேன்னா, இனி வரும் உங்களுக்கு நம்பிக்கை என்னைக்கு விடாமுயற்சியோட விட்டு கொடுக்க கூடாது. அந்த நம்பிக்கை கொடுக்குறதா ஒரு 5 பேருக்கு நம்பிக்கை கொடுத்தா எனக்கு சந்தோஷமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அந்த பொறுமை இருந்தான். ஏன்னா இது படம் ஆரம்பிக்கும் போதே யுவராஜ் தான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருந்தார். எங்கள் ப்ரொடியூசர் சொன்னார், சார் உங்களுடைய இது என்ன ஞாபகம் இருக்குமான்னு தெரில, இது எவ்வளோ போகும்ட்டு. சார் உங்களது கண்டிப்பாக இந்த படம் மேலே என்னோட நம்பிக்கை வச்சது இந்த ப்ரொடியூசர்ஸ் 2 பேரும் தான். அவங்க தான் இது மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சாங்க. சார் இது நல்லா வரும் சார். எனக்கு சுந்தரபாண்டியன் உங்களை எப்படி எல்லாருக்கும் பிடிச்சதோ, சின்ன பசங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் உங்களுக்கு எப்படி பிடிச்சதோ, இந்த படத்தில் வர தர்மதாஸ் கேரக்டர் எல்லாருக்கும் பிடிக்கும் சார்னு தேட்டரில் போய் பார்க்கும்போது அதை உணர்ந்தோம். ஒவ்வொரு தேட்டரும் படும்போது மக்கள் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் குடும்பமாக ஒரு தேட்டரில் வந்து படம் பார்க்குறாங்க. எல்லாம் ஓடிடியில் இருக்காங்க, வீட்டில் இருக்காங்கன்னு நினச்சிட்டு இருந்தோம். நல்ல படம் கொடுத்தா அவங்க வர்றாங்கன்றது இப்போ தெரிஞ்சுக்கிட்டேன். நான் தெரிஞ்சுக்கிட்டேன், எனக்கு தான். அப்போ எல்லாரும் தெரிஞ்சுக்கணுங்க. அப்போ ஒரு ஃபேமிலியாக வர்றாங்க, இவ்வளோ வர்றாங்க அப்படின்னும் போது அவங்க நல்ல படம் இந்த மாதிரி குடும்பத்தோட ஒரு படம் பார்க்கலான்ற நம்பிக்கை கொடுத்துருக்கு. ஒரே மாதிரி படம் பண்ண வேணாம், டிஃப்ரெண்ட்டாக படம் பண்ணலாம், ஜானர் ஆஃப் படம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை வந்து இந்த படம் கொடுத்துருக்காதா நான் நினைக்கிறேன். இப்போ வரைக்கும் ஃபேமிலி தேட்டருக்கு வந்துக்கிட்டே இருக்காங்க. ஒரு பெரிய குடும்பம் என்றைக்குமே அப்போ இருந்து இப்போ இருந்து ஒரு விஷயம். ஏன்னா நாங்களும் தேட்டர் வச்சுருக்கோம். அந்த தேட்டர் கவுண்டர் பின்னாடி நான் உட்காந்துருக்கும்போது லேடிஸ் கவுண்டர்லாம் கூட்டம் வரும், பயங்கரமாக இருக்கும். கூட்டங்களாக நிற்கும். அங்கே சின்ன வயசில் உட்காந்து பார்க்கும்போது பார்ப்போம். அப்போ டிக்கெட்டில் உள்ளவங்கலாம் சொல்லுவாங்க, எந்த படம் பெண்களுக்கு பிடிச்சி தாய்மார்களுக்கு பிடிக்கிற படங்கள்லாம் சூப்பர் ஹிட் ஆகும் அப்படின்னு அப்போ இருந்து சொல்கிறாங்க. அது இப்போ வரைக்கும் அது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதனால தாய்மார்களின் பேராதவருடன் அப்படின்னு ஒன்று போஸ்ட் அடிப்பாங்க. ஸோ அவங்களுக்கு பிடிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஃபேமிலியாக வருவாங்க. 5 பேர் வர மாட்டாங்க, ஒரு குடும்பமே வரும். ஒரு குடும்பத்துக்கு பிடிச்சிச்சுன்னா வரும், ஒரு பசங்களுக்கு படம் பிடிச்சிச்சுன்னா அவ்வளோ பேர் வரும். ஸோ அப்படி இந்த படத்தை இவ்வளோ அழகாக ரீச் பண்ணி கொண்டு போன இந்த கம்பெனிக்கு நான் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் அபி எங்களுடைய டைரக்டர், நான் இவ்வளோ நல்லா நடிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னது அதுக்கு காரணம், முக்கியமான காரணம் நல்லா நடிச்சிருக்கேன்னா என்னோடய பாடி லாங்குவேஜ் எல்லாம் மாறி இருக்குன்னா அது அபி தான், டைரக்டருக்கு தான் போயிடுச்சு. ஒவ்வொரு விஷயம் பார்த்து தான் சொல்லுவேன், இது எப்படி பண்ணுவேன் அப்படின்றது. அந்த கையை வச்சுன்னு சொல்லுவேன். நமக்கு பொண்ணு இருக்கோ அது அவரோடது தான். இன்னொரு தடவை பொண்ணு அதை நல்லா பண்ணி இன்னொரு தடவை நமக்கு பொண்ணு இருக்கோ அப்படின்னு இப்போ எல்லாம் வந்து சொல்லும்போது அது அபியோட ஸ்டைலை தான் நான் பிடிச்சேன். ஸோ அபி, தேங்க்யூ. இப்படி ஒரு நல்ல படத்தை எனக்கு கொடுத்ததுக்கு நான் நன்றி சொல்லணும். நீங்கள் எனக்கு நன்றி சொல்லிட்டீங்க, நான் உனக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்கு வயசு முக்கியம் இல்லை, அதை நிரூபிச்சுட்ட நீ எல்லாருக்கும் ஒரு ரோல் மாடலாக இருக்க. இனி உன்னுடைய அடுத்த படம் தான் ரொம்ப கஷ்டமானதாக இருக்கும். ஏன்னா முதல் படம் சுப்பிரமணியம் முடிச்சு 2வது படம் என்ன பண்ணணும்னு நமக்கு தெரியாது. அந்த அனுபவத்தை கேர்ஃபுல்லாக அதையும் முதல் படமாக என்னென்ன முதல் படத்தில் என்ன எதிர்பார்த்தவங்களோ அதை கொடுத்துரு. நம்ம புதுசாக போகணும்னு அது பண்ண முடியாது. ஸோ உன்னுடைய அடுத்த படம் உனக்கு வந்து இதை விட ஒரு பெரிய நடிகர் உனக்கு வரலாம், இன்னும் பெரிய நடிகர்கள் உனக்கு வருவாங்க, பெரிய ப்ரொடக்ஷன் வரும், பெரிய காசு வரும். ஆனால் கரெக்டான படத்தை மட்டும் எடுத்துரு. அதுதான் ஒன்று, கரெக்டான படத்தை மட்டும் எடுத்துரு. ஏன்னா இன்னும் எல்லா கண்களும் உன் மேலே தான் வாட்ச் பண்ணுவாங்க. அடுத்து உனக்கு ரொம்ப இது பொறுமையாக நல்ல ஸ்கிரிப்ட் பண்ணி ஜெயிச்சிரு. உன் அடுத்த வெற்றிக்காக நாங்கள் இன்னும் மாவளோடு காத்துக்கிட்டு இருக்கோம். அதை நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம். சிம்ரன் மேடம் ரொம்ப சந்தோஷம். உங்கள் படங்கள்லாம் அவ்வளோ ரசித்து பார்த்தோம். சிம்ரன் வல்லையான்னு வாங்க, அடுத்த நான் வெற்றி விழாவில் கூட்டு வரேன்னு சொன்னேன். அதே படம் வெற்றியும் அடைஞ்சது, உங்களை கூட்டு வந்துட்டேன். ரொம்ப சந்தோஷம். நீங்களாக தான் வந்துட்டீங்க, கூட்டு வந்துட்டேன்னோம்னா கூட்டு வரோம். ஏன்னா
அப்போ அது ரொம்ப சந்தோஷம் மேடம். அவங்களோட ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு தருணமாக இருந்தது. நம்ம இப்போ வந்தது பெண்ணா வானவில் தானான்னு பூமியிலே பூ பறிக்கும் தேவனான்னு தேட்டரில் பார்த்துருப்போம். துள்ளாத மனம் துள்ளில் அவங்கள அப்படி ரசித்து பார்த்துருப்போம். அவங்க நம்ம செட்டுக்கு வர்றதே எங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க, அந்த மாதிரி தான். ஸோ அவ்வளோ அந்த அந்த சீனியாரிட்டி அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அவங்க அவ்வளோ அழகாக பெர்ஃபார்மன்ஸ், அவங்க அவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ் படம் பார்த்துருக்கோம். வாலியாக இருக்கட்டும் சரி, பஞ்சதந்திரமாக இருக்கட்டும், அவ்வளோ பெர்ஃபார்மரான ஒருத்தவங்க. அவங்கள நாங்கள் வந்து நல்லா பார்த்துக்கணுன்ற ஒரு இதுதான் இருந்தது. அவங்கள மரியாதை, அவங்களோட உழைப்புக்கு நம்மளுடைய தமிழ்நாட்டில் வந்து நம்ம தமிழை கற்றுக்கிட்டு அவங்க தமிழ்நாட்டில் அப்படி இவ்வளோ படங்கள் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு நம்ம எவ்வளோ ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படின்றதான் எனக்கு செட்டுக்குள்ளே ரொம்ப இருந்தது. அது எல்லாருமே நாங்கள் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு அவ்வளோ மரியாதையாக கொடுத்து உங்களை ஒரு ராணி போல பார்த்துருக்கோன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அது உண்மையானதை நீங்கள் தான் சொல்லணும். தேங்க்யூ மேடம். அதுதான் அப்படி. ஆனால் அவங்கள அவ்வளோ பார்த்துக்கிட்டோம் நாங்கள் எல்லாருமே, யூனிட் எல்லாமே பார்த்துக்கிட்டது எல்லாமே. தேங்க்யூ மேடம். உங்களோட ஒர்க் பண்ணதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். சூப்பர் ஸ்டார் கமலேஷ், நான் அப்பயே சொன்னேன், லிட்டில் சூப்பர் ஸ்டார். அவர் ரொம்ப சின்ன பையன், லிட்டில் சூப்பர் ஸ்டார் மாதிரி அழகாக சின்ன பையனாக இருந்தாலும் நான் அப்பயே சொன்னேன், அவன் வந்து காமெடியில் இந்த படத்தில் ஃபுல் காமெடி அவன் தான் பண்ணுவான் அப்படின்னு சொன்னேன். ஸோ அந்த என்டர்டெயின்மெண்ட் எங்கே போனாலும் கமலேஷை கேட்டுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி படம் உனக்கு இன்னும் கிடைக்குமான்னு தெரில, சூப்பராக பண்ணிட்டீங்க. அப்புறம் யோகலட்சுமி, சௌந்தர்யா, அவங்க எல்லாம் நடித்தது ரொம்ப சந்தோஷம். ஸ்ரீஜாமாவில் அவங்க பொண்ணு வந்திருக்காங்க, அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். பாஸ்கர் சார், குமரவேல், எல்லாருமே பக்ஸ் எல்லாம் பிரமாதமாக நடிச்சிருக்காங்க. எல்லா கரெக்டரும் இருந்தது. எல்லாம் என்கிட்ட கேட்கும்போது வந்து ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டாங்க, எப்படி சார் நீங்கள் ஹீரோ நடிக்கிறீங்க, இத்தனை பேர் இவ்வளோ கேரக்டர் நடிக்க விடுறீங்க, இவ்வளோ பேர் நல்லா நடிச்சிருக்காங்க, இவ்வளோ பேர் ஸ்பேஸ் தர்றீங்க அப்படின்னாங்க. முதல் காரணம் நான் டைரக்டராக இருந்தேன், அதனால அதை டைரக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தேன். நான் ஒரு நடிகராக இருந்தால் கொடுத்துருப்பேனான்னு தெரில. ரெண்டாவது பாயிண்ட்டு, இந்த கதையில் வந்து தர்மதாஸ் அம்மாவாக இருந்தான். அந்த அம்மா தான் எல்லாருக்கும் சோறு ஊட்டி விடுற மாதிரி, இந்தா நீ சாப்பிடுன்னு எல்லாருக்கும் கொடுத்துட்டு கடைசி நான் சாப்பிட்டுக்கிட்டேன். அதனால தான் எனக்கு அவங்க சாப்பிட்டது போக எனக்கு அது கடைசி எனக்கு பேர் கிடைச்சது. அது இவங்கெல்லாம் அதெல்லாம் தூண் மாதிரி பிடிச்சி நின்னாங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அவங்க 2 படம் எடுத்திருக்காங்க. 2 படத்தோட இந்த படத்தோட பட்ஜெட் ஜாஸ்தி தான். நானே சொல்லுவேன், வேணாம் இவ்வளோ போகாதீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். அவங்களோட சண்டையெல்லாம் போட்டுக்கேன், வேணாம் என்னை வச்சு மினிமம் பட்ஜெட்டில் எடுங்க, இவ்வளோ போகாதீங்க அப்படின்வேன். அது அவருக்கும் சொல்லியிருக்காங்க, இவரை வச்சு ஏன் எடுக்கிறீங்க, இது போகுமா என்னன்னு பார்த்துக்கோன்னு அவருக்கும் சொல்லியிருக்காங்க. அவர் என் மேலே நம்பிக்கை வச்சுருந்தாரு. அதை விட இல்லை சார் நான் நம்பிதான் சார். நானே சொல்லுவேன், ராமேஸ்வரம் போகும்போதும் நான் சொல்லுவேன், பட்ஜெட் ஏறிடுச்சு, அவங்களோட நான் சண்டை போடுவேன். இதோட 25ஆம் தேதி ஏன் போடுறீங்க, கிறிஸ்துமஸ் ஹாலிடேஸ் எல்லாம் டபுளாக இருக்கும், வேணாம் சார் பரவாயில்ல சார் அப்படின்னு சொன்னாங்க. இந்த படத்து மேலே அவங்க அவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தாங்க. அந்த நம்பிக்கை வீண் போகலை. இந்த வெற்றி எங்களோட வெற்றி இல்லை, இது தமிழ் சினிமாவின் வெற்றியாக தான் நான் கருதுகிறேன். குடும்ப படங்கள் நிறையா வரும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ இன்னும் மாறும், நிறையா படங்கள், நிறையா ஜானர் படம் வரும்னு நினைக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் என் நன்றியை தெரிவிச்சு அப்படியே நன்றி. தேங்க்யூ.